தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், வசனத்தினாலும் நாவினாலும் கிரியைகளினாலும் அன்பு கூற கடவோம். ஆமேன். கிரியைகளினால் அன்பு கூற வேண்டும் என்பது எது? வசனத்தை போதிப்பதும் மனப்பாடமாக வசனம் சொல்லுவதும் நல்லதுதான். ஆனால் ஆக்ஷன் என்பது வசனத்தின்படி ஏழை எளியோரை தாங்க முடியுமா? 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆசைகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் ஒவ்வொருவருக்கும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 44-45 வசனங்களில் நாம் அறியலாம். தேவன் மோசே மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தந்த கட்டளை என்னவென்றால், கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் சகோதரரில் எளியவரான ஏழை எழுந்தால் அந்த ஏழை சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து உன் கையை மூடாமலும் உன் இருதயத்தை கடினமாக்காமலும் அவனுக்கு தேவையானதை கொடுப்பாயாக. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி. அப்படி கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. இது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளினாலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஏனென்றால் நான் உனக்கு தந்த ஆசீர்வாதத்தில் இருந்து ஏழை எளியோரை தாங்கினது நிமித்தம் தேவன் தந்த இந்த மேலான ஆசீர்வாதத்தை தேசத்தில் உள்ள குறிப்பாக சபையில் உள்ள ஏழை எளியோருக்கு தாராளமாக கொடுக்க வேண்டுமாம் என்பது ஒரு கட்டளையாகும். தேசத்தில் ஏழை எளியோர்கள் இருப்பார்கள் என்பதுதான். ஆம், ஐஸ்வர்யம் என்பது கனமும் உம்மாலே வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆகவே இவ்வுலகில் மறுபடியும் பிறவா உலக மனிதர்களும் பொருள் ஆசைக்காரர்களும் தேவன் தந்துள்ள ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யங்களை தவறாக பயன்படுத்தி அடுத்த தலைமுறைகளுக்கு அனுபவிக்க முடியாமல் அழித்தும் விடுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது வசனத்தினால் மட்டுமல்ல, பேச்சினால் மட்டுமல்ல, பிரசங்கித்து சபையாரை ஏமாற்றாமல் நமது கிரியைகளினால் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடவோம். ஆமென். God bless you.